ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த இயருக்கு நம்ம வந்து பிஇஓ தான் டார்கெட்டாக வச்சுருக்கோம். இங்கிலீஷோட ஸ்டடி பிளான் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இங்கிலீஷ் லிட்ரேச்சர் மோஸ்ட் ஆஃப் த மார்க் கவரேஜ் வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கும் ஈக்குவல் வேல்யூ இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி படிப்போம். அதுவும் இல்லாமல் இங்கிலீஷ் அண்ட் தமிழை பொறுத்தளவுக்கு எதுவும் செலக்டட் டாபிக்ஸ் அவங்க கொடுக்கல. எல்லாமே படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் அப்படிங்கிறனால நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் இங்கிலீஷை வந்து நம்ம பிளான் பண்ணி படித்தா அதை வந்து ஈஸியாக க்ராக் பண்ண முடியும். இதில் பிஏ இங்கிலீஷ், எம்ஏ இங்கிலீஷ் படித்தவங்களுக்கு ஈஸியாக இருக்கலாம். படிக்காதவங்களுக்கும் இது ஈஸி தான். எல்லாமே ஸ்டோரியாக வந்து மெமரைஸ் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த ஸ்டோரியாக வந்து நம்ம எப்படி மெமரைஸ் பண்ணுறது, என்ன மாதிரியான ரைட்டர்ஸ், இங்கிலீஷ் லிட்ரேச்சரை பொறுத்தளவுக்கு நிறையா ரைட்டர்ஸ் இருக்காங்க. இப்போ தமிழில் கூட வந்து தமிழ் இலக்கியம், சங்ககால இலக்கியம், தற்கால இலக்கியம்னு 2 தான் முடிஞ்சிடும். இங்கிலீஷ் லிட்ரேச்சரை பொறுத்தளவுக்கு நிறையா இருக்காங்க. அதில் வந்து நான் வீக்லி ஒரு 5 ரைட்டர்ஸாக வந்து நான் பிரிக்கிறேன். கீட்ஸ், டிஎஸ் எலியட், ஈட்ஸ், ஸ்பென்சர், டிஹெச் லாரன்ஸ், ஜான் மில்டன். இவங்கள்லேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வருங்க. அதனால் ஃபஸ்ட்டு இந்த பர்சன்ஸை வந்து நம்ம டீட்டெயில்டாக படிச்சுப்போம். இந்த பர்சனை படிக்கவே நம்ம என்ன பண்ணணும்னா, ஏன் நான் வந்து கம்மியாக கொடுக்குறேன் இங்கிலீஷ்க்கு அப்படின்னா, இங்கிலீஷை பொறுத்தளவுக்கு நிறையா இருக்குது. இன்னமும் நமக்கு டைம் இருக்குது. பியூ நோட்டிஃபிகேஷன் இன்னும் வரல. அது வந்ததுக்கப்புறம் நம்ம அப்ளை பண்ணி எக்ஸாம் டேட் வர்றதுக்கு இன்னும் டைம் எடுக்கும். ஸோ அது வரைக்கும் நம்ம ப்ரிப்பரேஷன்லேயே இருப்போம். நான் ஏன் இங்கிலீஷ் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இங்கிலீஷ் மாதிரி தமிழ், மேக்ஸ், சோஷியல், சைக்காலஜி எல்லாத்துக்குமே நான் வந்து உங்களுக்கு ஸ்டடி பிளான் வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்னோடய மெத்தடாலஜி என்னங்கிறதும் ஷேர் பண்ணுறேன். பிடிக்கும், கண்டிப்பாக இந்த மெத்தடில் படிப்போம். எல்லாருக்குமே பியூஓ எக்ஸாமில் கிளியர் பண்ணுவோம். பியூஓ எக்ஸாம் கிளியர் பண்ண முடியல அப்படின்னாலுமே நம்மளால் நிறைய கிளியர் பண்ண முடியும். கிரிட்டிசிசமில் பார்த்திங்கன்னா, கிரிட்டிசிசம்லேருந்து நிறைய கொஷின்ஸ் வர வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய நெட், தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்தக்கூடிய செட், இந்த மாதிரியான அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ்க்கான எக்ஸாமினேஷனில் வந்து நம்மளுக்கு அதிகம் கேட்கக்கூடிய கேள்வி கிரிட்டிசிசம் தான். இந்த கிரிட்டிசிசம் வந்து நிறையா இருக்குது. நான் ஃபஸ்ட்டு 2 ஈஸி டாபிக்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா இது கொஞ்சம் படிக்கிறதுக்கு கஷ்டம், நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டம். கான்செப்ட்ஸாக ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்போ வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். அதில் கண்டிப்பாக அரிஸ்டாட்டில் தான் வந்து ஃபஸ்ட்டு. அதனால் நான் பொயட்ரி அப்படிங்கிறது டைட்டில். இப்போ எப்படி நாலடியார் அதெல்லாம் சொல்கிற அது மாதிரி வந்து பொயட்ரிங்கிறது ஒரு டைட்டில். அதை பற்றி அவர் பேசியிருக்க அவரோட கருத்துக்கள் தான் வந்து பேசக்கூடியது தான் கிரிட்டிசிசம். அப்போ அந்த பொயட்ரியை பற்றி அரிஸ்டாட்டில் சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட்டு வந்து போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம் அண்டு டீகன்ஸ்ட்ரக்ஷன். ஏன் இந்த 2 டாபிக் கொடுத்துருக்கேன்னா, பொயட்ரியில் வந்து அரிஸ்டாட்டில் வந்து ரொம்ப ஓல்டு. போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம் அண்ட் டீகன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்திங்கன்னா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் நடந்தது. அப்போது நம்ம வந்து ஓல்டுலேருந்து கொஷின்ஸ் எதிர்பார்க்கலாம், அதே மாதிரி நியூ டாபிக்ஸ்லேருந்து எதிர்பார்க்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா கிராமர், ஸ்கூல் புக்ஸ். நான் ஏன் கிராமருக்கு வந்து ஸ்கூல் புக்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸ்கூல் புக்ஸை வந்து கிராமர் மட்டும் படித்தாலே நமக்கு வந்து போதும். அவங்க அதுலேயும் வந்து டென்ஸு, பாஸ்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணியிருப்பாங்க. நான் இன்னும் உங்களுக்கு நிறைய சிம்பிளான மெத்தட் சொல்கிறேன். கண்டிப்பாக கொஷின்ஸ் வரும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச ஏரியாவிலேருந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த 12 ஃபார்ம்ஸ் ஆஃப் டென்ஸ் வந்து நம்ம மெமரைஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிளாஸ், இஃப் கிளாஸ் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சென்டென்ஸ், சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ், இதை பற்றி நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் நம்மளுக்கு ஸ்கூல் புக்ஸில் வந்து ஈஸியாக கொடுத்துருப்பாங்க. சிக்ஸ்த்தில் வந்து அவ்வளோ ஸ்டாண்டர்டான கிராமர் இருக்குன்னு கேட்டால் கிடையாது. ஒரு 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்க கிராமரை வந்து நம்ம A to B வந்து தெரிஞ்சுக்கணும். 6th to 7th வந்து நம்ம நல்லா படிக்கணும். ஸ்கூல் புக்ஸ் அப்படிங்கும்போது நம்ம ஸ்கூல் புக்ஸை ஏனோ தானோன்னு பார்த்துட்டு போகக்கூடாது. ஸ்கூல் புக்ஸில் இருக்க ஒவ்வொரு எக்ஸாம்பிள்லேருந்து கொஷின் வரும். டைரக்ட் கொஷினே கேட்பாங்கங்க. இப்போ டிஎன்பிசிலலாம் பார்த்திங்கன்னா புக் பேக் எக்ஸசைஸை அப்படியே கேட்குறாங்க. சம்டைம்ஸ் வந்து நம்மளோட லக் அப்படி இருந்துச்சுன்னா நம்ம படித்த கொஷின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்கூல் புக்ஸில் இருக்க கிராமரையும் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், நல்லா படிங்க. கிராமரில் எனி டவுட்ஸ்னால் பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து நிறையா கேட்க முடியும். இந்த சென்ஸ் வந்து நிறைய யூடியூப் சேனலை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். அது இல்லாமல் சில பேசிக் டாபிக்ஸ் என்னென்னா சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ், ஹோமனிம்ஸ், ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ், இதெல்லாம் என்னென்னு நமக்கு தெரிஞ்சுருக்கணும். ஏன் சொல்கிறேன்னா, இந்த சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ்லாம் ஸ்கூல் புக்ஸில் கொடுத்துருக்க சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸே படிங்க. சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ்லாம் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, இதுலேருந்து தான் வருமா அப்படின்னு சொல்லிட்டு. பை லக் நமக்கு தெரிஞ்ச கொஷின் வரலாம், இல்லை தெரியாத கொஷின்ஸும் நமக்கு வரலாம். தேங்க்யூ.